சரிகமப்பா லிட்டில் சாம் சீசன் 5 இது வந்து மெகா ஆடிஷனுடைய அடுத்த 2 எபிசோடு. இந்த வாரம் மெகா ஆடிஷன் தான். அதனால வந்து முதல்ல வந்து தர்ஷன் செல்வம் வந்து பேடாஸ்மான் அந்த பாட்டை வந்து சின்ன குழந்தைக்கு உடைய பல உற்சாகத்தோட பாடினாங்க. அவனை செலக்ட் பண்ணாங்க. அதுக்கு அஸ்வத் வந்து கட்ட வண்டி பாட்டை பாடினாப்புல. குத்தாட்டம் போட்ட ஒரே பாட்டுல வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. பிரதீபன் ஒரு பையன் வந்து ஒரு சோகா பிளாஷ்பேக் இருக்கு அவருக்கு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு கிட்ட இருக்காரு. அவரோட குரல் உடையிற நிலைமையில இருக்கு. அதனால வந்து உன்னை காணாத அந்த பாட்டை பாடினாரு. அந்த பாட்டை பாடும்போது நிறைய அவருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கு இந்த குரல்ல. பிச்சு டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதனால என்ன சொன்னாங்கன்னா, அவரை வந்து நீங்க வந்து வேற பாட்டு பாடுங்க அப்படின்னா செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, வேற பாட்டு என்னன்னா சிங்காரி சரக்கு ஒரு பாட்டு பாடினாரு. பாடினோன்னா எல்லாரும் எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய குரலுக்கு இப்ப இருக்கிற குரலுக்கு கரெக்டா இருந்துச்சு. இன்னும் இந்த 6 மாசத்துல அவர் வந்து இங்க எவ்வளவு நேரம் இருப்பான்னு தெரியாது. ஆனா அவரோட குடும்ப கதை நிச்சயமாக ஒரு சோகமான கதை தான். உண்மையான மிகப்பெரிய சோகத்திலிருந்து அந்த குடும்பம் வெளியே வந்திருக்குது. அதை ஏன் இங்க சொல்லி காட்டி அழ வைக்கணும்ன்றது தான் எனக்கு புரியவே இல்லை எனக்கு. ஏன்னா அவர் பாட வந்திருக்காரு. அவர் வந்து பாடினது நல்லா பாடினாரா நல்லா பாடலன்னு காட்டினா போதும். அவர் குடும்பம் ஆக்சிடென்ட் போச்சு, அவங்க அப்பா இது மாதிரி நிறைய கதைகளை வந்து திரும்ப திரும்ப சொல்லி அட்லீஸ்ட் இது ஒரு 2 எபிசோட் நல்லா பாடி வாங்கினார்னா அவங்களெல்லாம் வச்சு ஃபோன் பேச வச்சு வர வச்சு ஏதாவது பண்ணி ஒரு 2 எபிசோட் தேர்த்தலான்றதுக்காகவே அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்களோ தோணுது. அடுத்து மித்ரான ஒரு பொண்ணு மறிக்குழந்தைன்ற மறிக்குழந்தே என் மல்லிகை பூவே அப்படின்னு அந்த பாட்டை வந்து நல்லா பாடினாங்க, செலக்ட் ஆனாங்க. ஜினோஜ் அப்படின்னு சொல்லிட்டு முன்பனியா அந்த பாட்டை வந்து அவன் பாடினான். ரொம்ப நல்லா பாடினான் அந்த பாட்டை. சஞ்சய் வந்து அதே போல ஒரு கிராமத்து பாடலை பாடி செலக்ட் ஆனாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட்ல பாத்தீங்கன்னா சாய் அப்படிங்கிற வந்து ஸ்பெஷல் கெஸ்டா உள்ள கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் வந்து ஜி வந்து கருப்பு படத்துடைய சேட்டலைட் உரிமையை வாங்கினதுனால அந்த படத்துடைய ப்ரொமோஷன் டீம் ரிலேட்டடா இந்த சாய உள்ள கூப்பிட்டு வந்திருக்காங்க. கருப்புல இருந்து அவர் பாடல்கள்லாம் வர வந்து பாடினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து பாத்தீங்கன்னா மேகா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து நல்லா பாடு கண்ணா மூச்சி அந்த பாட்டை பாடினாங்க. ஆனா அவரு அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு சிறப்பா பாடல அந்த பாட்டுன்றதுதான் உண்மையான விஷயம். அந்த அந்த அதுல கன்வின்ஸ் ஆகாத நடுவர்கள்லாம் சேர்ந்து அவர் வேற ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப வந்து அவங்க பாடின பாட்டு வந்து தூது வருமா அந்த பாட்டு ரொம்ப அட்டகாசமா பண்ணாங்க. அந்த வாய்ஸ் சேஞ்ச் மாடுலேஷன்ஸ் இது எல்லாமே பெஸ்டா இருந்துச்சு அதுல. அதுக்கப்புறம் சரிகமப்பாலே ட்ரம்ஸ் வாங்கிக்கிற ஒருத்தருடைய போன எபிசோடையும் வாசிச்சிருக்காரு. அவருடைய பையன் ஒருத்தன் வந்து இமானுவேல் அப்படின்ற ஒரு பையன், குட்டி பையன் விஜய் அப்படின்ற பையன் வந்து செலக்ட் பண்ணல. அந்த பையன் பாட்டு பாடினான். பட் அந்த பையன் செலக்ட் ஆகல அந்த நிகழ்ச்சியில. ரொம்ப குட்டி பையனா இருந்தான். அவனை வந்து ஒரு ஸ்பெஷல் என்டர்டைன்மெண்ட் பெர்ஃபார்மரா வந்து வச்சிருந்தாங்க. அந்த டைம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் வந்து அதோட விட்டு போக முடியல. உடனே வந்து அர்ச்சனா வந்து அவங்க கிட்ட கூப்பிட்டு, ஏங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்க பையனுக்கு வாசிக்கிறதுன்னு. அவர் ஒண்ணும் இல்லாம கொஞ்சம் கவனதான் இருந்தாரு. திரும்ப திரும்ப கேட்க அவர் கொஞ்சம் கண் கலங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க நெஞ்செல்லாம் விம்மும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் அள வச்சு அவர் கொஞ்ச நேரம் சோக கீதம் வாசிச்சு அதை முடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தன்வி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அட்டகாசமா பாட்டு பண்ணாங்க. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலே அந்த பாட்டை பாடிச்சு. அந்த பொண்ணு என்னமா பாடிச்சு தெரியுமா, அட்டகாசமா பாடிச்சு அந்த பாட்டை. அந்த பொண்ணை செலக்ட் பண்ணாங்க. மோக்ஷிதா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து இந்த வாரத்துடைய இந்த இந்த மொத்த லிட்டில் சாம்ப் சீசன் 5 உடைய ஒரு குட் பாயிண்ட்னு சொன்னா நிச்சயமா இந்த பெண்ணை நான் சொல்லுவேன். இந்த பொண்ணை வந்து நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கும் நம்ம வந்து தைரியமா உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த பொண்ணுக்கு இருக்கு. ரொம்ப அட்டகாசமா பாடிச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணுடைய வாய்ஸ்ல வந்து அந்த பொண்ணு பாடின கேட்டு அப்படியே சக்குன்னு அப்படியே ஒரு செகண்ட் திரும்பி பாட முடியாது. ஸோ ரிவைன் பண்ணி நம்ம வந்து பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ நல்லா பாட்டு பாடினாங்க அந்த பொண்ணு. அதுவும் வந்து மாலை பொழுதின் மயக்கத்திலே அந்த பாட்டை அந்த குழந்தை பாடினது பாருங்க, அப்படி ஒரு பாட்டு பாடிச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி இன்னொரு பாட்டு பாடமான்னா தன் வந்து பாடுகின்றான் அந்த பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. அட்டகாசம். உண்மையாவே வந்து மெஸ்மரைசிங் கூஸ் பம்ப் பெர்ஃபார்மன்ஸ்னா அந்த பொண்ணுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து அவங்க அம்மா வந்து ஏதோ ஃபாரின் கண்ட்ரில இருக்காங்க, தாத்தா பாட்டி வளர்க்குறாங்க, ஆசிரமத்தில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் ஃபோன் பேச வச்சு எல்லாரும் கிட்ட போன்லயே எல்லாரும் மாத்தி மாத்தி பேசி அது ஒரு 1/4 மணி நேரம் மேல வந்து நம்ம வந்து நெஞ்ச நக்கிட்டியா போயிடுது. எல்லாரும் அழ வச்சு
அது ஒண்ணு போனாங்க. எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணு நல்லா பாடதான் போகுது. வாரம் யாரோ போன்ல பேசி அம்மா திருப்பி திட்டு தம்மா கூட்டு வர போறாங்க. டிஆருக்கு போட போறாங்க. தன்மேல ஈரம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டை பாட போறாங்க. இதை திருப்பி வந்து இதே மாதிரி ஒரு சோக பாட்டெல்லாம் போட்டு அழகா வைக்காம வர மாட்டாங்க. சரி வேற என்ன பண்றது? இதுல இருந்து நல்லது விஷயம் நடக்கும்போது ஒன்று ரெண்டு இந்த மாதிரி தாண்டி தான் ஆகணும்ன்றது. அதுக்கப்புறம் நாட்டுப்புற பாடகர் ஒருத்தர் வந்து நம்ம பாலான்னு ஒருத்தர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போன இடத்துல வந்து ஒரு கார்பரேஷன் கவர்மெண்ட் பள்ளியில வந்து ஒரு பாடல் தெரிவுக்கு நடுவரா போயிருந்தாரு. நடுவரா போன இடத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து ரொம்ப அட்டகாசமா குழந்தை பாடி அது பாடின உடனே அந்த பொண்ணை எப்படியாவது இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு கூட்டு வரணுன்றதுக்காக முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா வந்து என்னன்னா அந்த பொண்ணை வந்து ஸ்கூல் டீச்சர் அனுப்ப மாட்டேன்ட்டாங்களாம், அவங்க அப்பா அனுப்ப மாட்டேன்ட்டாங்களாம், அம்மா அனுப்ப மாட்டேன்ட்டாங்களாம். ஸ்கூல் டீச்சரோட கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போராடி கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்களாம். இதெல்லாம் சொல்றது ஓகே. அதாவது இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க குடும்பத்துல வந்து யாருமே வந்து வண்டி இல்ல, வசதி இல்ல, விவசாய குடும்பம் அப்படின்ற விஷயம்லாம் ஓகே. அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்துக்கலாம். ஆனா அதற்கான சீனை ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் பக்கத்துல உட்காந்துட்டு காதுல போனை வந்து காதுல வைக்காம கன்னத்துல வச்சுக்கிட்டு ஐயா கொஞ்சம் ஏதாவது சொல்றது கேளுங்கய்யா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கெஞ்சினதெல்லாம் வந்து வீடியோ எடுத்ததான் காட்டி செம்ம காமெடியா இருந்துச்சு. அந்த பொண்ணு அவ்வளோ காட்டினதுக்கு அப்புறம் வந்து அந்த அபிஷேகாவை வந்து பாடின பாட்டு இருக்கு பாருங்க, ஒரு கிராமத்து பாட்டு தான். அந்த பாட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த தஞ்சாவூர் பாட்டை தான் வந்து சரிகமப்பால வந்து நம்ம சரண்ராஜ் பாடினாரு. அதே பாட்டை தான் அந்த பொண்ணு பாடிச்சு. ஆனா ரொம்ப அட்டகாசமா பாடிச்சு. அதற்கப்புறம் அந்த பொண்ணு காமராஜரை பத்தி கல்வி தன் பிறந்த காமராஜர் என்ற பாட்டை ஒண்ணு பாடினாங்க. ரொம்ப அருமையா பாடிட்டு இந்த பொண்ணும் இந்த நிகழ்ச்சியில ரொம்ப முக்கியமான ஒரு பொண்ணா இருக்கும் நம்புறேன். சோ இதுல மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பையனை மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்ல நிறைய பேர் வச்சிருந்தாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இந்த பையனை தூக்கி வந்து ஒரு பையனை கூப்பிட்டு இங்க சேர்த்துட்டாங்க. அந்த பையன் திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஆனா என்னவோ தெரியல, டைம் ஆகி போச்சுன்றதுனால அந்த பையன் ஏன் அழுதான், அவன் எப்படி அழ வச்சாங்கன்னு தெரியாம காட்டாம டப்புன்னு கண் கலங்கத்தை போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி முழுக்க நான் கவனிச்ச விஷயம் என்னன்னா, திரும்பவும் எஸ்பி சரண் அவர்கள் வந்து இந்த குழந்தைகளோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாரு இந்த குழந்தைகளோட பேசுற விஷயங்கள்ல. அதே போல அழகா வந்து அவங்களோட பேசி இன்டராக்ட் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நல்லா மோட்டிவேட் பண்றாரு. ஆனா அப்பப்போ காணா போயிடுற நிகழ்ச்சியில அது மட்டும் ஏன்னு தான் தெரியல. ஸோ அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து என்ன அது பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இவங்களுடைய 25 பேருடைய பாடல்